ஒரு ஹதீஸ் இருக்குது, நபியிடத்துல கேட்கப்படுகிறது, ஐயு துஆஇ அஸ்மா, துஆக்களில் ஆக அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆ எப்பான்னு கேட்கப்படுது. துஆல ஆக அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆ நபி அவங்க சொன்னாங்க, ஜௌஃபுல் லைல், நடு நிசீன கேட்கக்கூடிய துஆவும் வதுபர ஸலவாத்தி மக்தூபா, ஐங்கால தொழுகைக்கு பின்னால கேட்கக்கூடிய துஆவும். இந்த ஹதீஸ் மஸ்லமத்துல் ஃபிஹ்ரி உடைய ஹதீஸ். 5 நேரம் தொழுகைக்கு பின்னால கேட்கக்கூடிய துஆ கபூல். இது நேரம் சொல்லப்பட்டே, 5 நேரத்துக்கு பின்னால துஆ கேட்டா கபூல் ஆகும். எப்படி கேட்டா கபூல் ஆகும்னு சொல்லல, நேரம் சொல்லப்பட்டே. 5 நேரம் தொழுகை பின்னால கேட்கக்கூடிய துஆ கபூல். கியாமுல் லைல் நடுநிசையில கேட்கப்படக்கூடிய துஆ கபூல். இங்க ஹதீஸ் வருகிறது, இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ கபூல். இப்ப 5 நேரம் சொல்லப்பட்டிருக்குது, இஃப்தாருடைய நேரம் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, கூட்டாக கேட்டால் துஆ அங்கீகரிக்கப்படும். லா யஜ்தமிஉ மலஉன் ஃபயதுஉ பஅதுஹும், சிலர் துஆ கேட்க இன்னும் சிலர் ஆமீன் சொன்னா அந்த துஆ கபூல் ஆகும் ஹதீஸ். சரி, இஃப்தாருடைய நேரத்தில் நபி அவங்க கூட்டு துஆ செஞ்சாங்களா? இஃப்தாருடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு துஆ செய்யல. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அம்ர் இப்னுல் ஆஸும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் தஆ அஹ்லஹு வ வலதஹு வ தஆ, இஃப்தாருடைய நேரத்தில் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டு கூட்டு துஆ செஞ்சாங்க. சஹாபி விளங்கினாங்க, இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செஞ்சா துஆ கபூல் ஆகும். வேறொரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, எப்படி கேட்டால் கபூல் ஆகும், கூட்டாக கேட்டால் கபூல் ஆகும். 2 ஹதீஸையும் இணைச்சி இஃப்தாருடைய நேரத்தில் கூட்டாக துஆ செஞ்சாங்க. வீட்டுல நல்ல ஒரு சந்தர்ப்பம், மஸ்ஜிதுகள்ல சந்தர்ப்பம் இல்லை, ஏண்டா திடீர்னு ஒரு இஃப்தார் நடக்கும். வீட்டுல எல்லாரும் இஃப்தாருடைய நேரத்தில் எல்லா வேலைகளை முடிச்சு குடும்பமாக நின்று கூட்டாக துஆ செய்யணும். பாப்பா ஒரு ஆதிமாய்க்க வேண்டிய தேவையில்லை, உம்மா ஒரு ஆதிமாய்க்க வேண்டிய தேவையில்லை. உம்மா துஆ செய்யற, பாப்பா துஆ செய்யற மனைவிக்கு குழந்தைக்கு கபூலாகாதா? யா அல்லாஹ் என் மனைவி, யா அல்லாஹ் என் புள்ள, பாப்பா துஆ செய்யற. இந்த அமல எங்கட சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 2 சஹாபாக்கள் அமல்படுத்தி காட்டினாங்க.